ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு 10 நடம் மண் இருக்குதான், அதை தான் பிடிச்சி கொட்ட போகிறோம். ரொம்ப நாளாக ஜேசிபி வீடியோ போடல, இன்றைக்கி இதனாச்சும் போடுவோம். பூண்டு வியாபாரம் போகுது. என்ன மொத்தம் கொடுத்துருக்குறாங்க ஏன் மாப்பிள எம்டி வரலையா? ஓகே ப்ரோ, ஒரு வழியாக சைட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், உள்ளே போனால் சைட்டு. ஓகேன்பா, வேலையா செத்து போன மரத்தை மறுக்கையே பண்ண போகிறாங்க. நாம இங்கிருந்து எடுத்தா போதும் மாமா. பைப்பு நேரம் போட்டு தள்ளியிருப்பாங்க மாமா. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நான் 2 பைட்டுக்கு லவ் இழுத்துருப்பான். நம்ம விஜி ஓட்டுறதே ஒரு கிரிமினல் தான். பார்ட்டி எதை சொல்கிறாங்களோ அதை செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அப்படியே தள்ளுனாவே சாஞ்சி போயிடும், செத்து போச்சு. பரவாயில்ல, மட்டமாக உடஞ்சி போச்சு மாமா. தள்ளு அப்படியே மட்டமாக உடச்சி போடலாம். இன்னும் கொஞ்சம் எட்டாவது போச்சு கை. வேலையை முடிஞ்சது. ஆறு இத்தாண்டா, ஆறு திருமணி முத்தாறு இத்தாண்டா. ஓகேன்பா, வந்து ஒரு நட கூட போடல, அதுங்காட்டி ஆயில் உழுதுன்னு பார்த்தா ஒரு டீப்பு ஓட்டை. இப்படி பண்ணால் எப்படியா? இப்போ தலையை கொண்டு போய் உள்ளே விட்டுக்கிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது? ஒழுகுறப்ப பார்க்காத விட்டுட்டு லைட்டாக தான் கசியுதுன்னா இங்கே திருக்குனா பூமோட ஓசையே வேட்டு கிளம்பிருச்சு. அது பாரு, இப்போ எங்கே வேட்டு கிளம்பிருக்குதுன்னே எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த இடத்துல ஒழுகுது. மேக்ஸிமம் இங்கெல்லாம் வராதில்ல விஜய், ஜாயிண்டில் தானே பிடுங்க. ஜாயிண்டில் இங்கே தான் பிடுங்க, இங்கே பிடுங்கோம்ல அங்கே பிடுங்க. இது பாரு, எதுக்கும் சம்மந்தம் இல்லாத பிடுங்கிருக்குது. ஓசு வரட்டும். அங்கே ஒருத்த வண்டியில் உட்காந்துக்கிறான், தெரியுதா யாருன்னு? அவர் விஐபி சிட்டி ஓனர். அவர் வண்டி விட்டு இறங்க மாட்டார். அவர் ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறாரு. ஏதோ தப்ப தவறி நம்ம பக்கம் வந்து மோதி ஓட்டிக்கிட்டாரு, அதுதான் பிரச்சனை. ஓசு பண்டலே அள்ளிட்டு வந்துட்டீங்களா? கீழே போட்டு எல்லாம் தரன்னு ரோட்டில் எழுப்பிட்டு வந்துட்டீங்களா? அது உள்ள ஒரு செக் நெட் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு தான் கழட்டணும். நீங்கள் அப்படியே கழட்டினீங்கன்னா அது சுற்றிக்கும். ஏமா அப்புறம் டூல்ஸை எல்லின்ட்ட பவுட்லிக்குதா? சரி, நல்லது. பாரு, அங்கே தானே கழட்டினா தானே அல்லையில் பெரிய ஓசை எடுப்பு. நீங்கள் போயிட்டு வார்கள்.
நான் எல்லைங்கிட்ட இப்போ எங்கே எடுத்து உள்ளே போட்டு எடுக்கவே இல்லைடா. அட எடுத்தேன் கையில் எடுத்தேன் நான் கையில் எடுத்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட கொடுத்தேனே. சரி போயிட்டு அதெல்லாம் கழட்ட காட்டி போயிட்டு ஓடு. பார்த்தா ஆகாது. போயிட்டு பட எந்திரிச்சு போயிட்டு. கண்டிப்பாக வேணுமா? கம்பல்சரி வேணும். இன்னும் ஓசு கழட்ட முடியாது. ஓடுத்தோம். இது கீழே சிந்தாது இருந்தால் 1/2 லிட்டர் ஆயிலே வந்துருக்க மாட்டேங்குதா? இப்பயே 1/4 லிட்டர் வந்துச்சுடா. ஓசு உரு. ம் 1/2 லிட்டர் ஆயில் வந்துருக்கும். இதான் கீழே போகாது வந்து 1/2 லிட்டர் ஆயில் இங்கே வச்சு அவன் சட்டையில் ஊற்றி விட்டு அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அப்போ நீ எங்கே இருக்கிற? இல்லை இது அந்த பக்கம் இருக்கிறாங்களா? அப்படி கொண்டு போகிறாங்களா? நான் இங்கே வாங்கி ஒண்ணா இருங்க. உன் பக்கம் இல்லை. இல்லை இருந்தா நான் அது என்ன ஒரு போகுது அங்கே அது என்னது இரு அது உரல. பொறுமையாக இருக்குட்டியே. ஒரு இஞ்சி இழுக்கிறது சாதாரணப்பட்ட இழுப்பா. பொறுமை கை மாட்டிக்கும். ஏன்னா அந்த கம்பையை கை மாட்டிக்க வரல மாட்டிக்கும். வீட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற கூட ஆகாது. அது போயிட்டு போய் கூட அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை கீழே ஊற்றினா அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஏண்டா புடங்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா எனக்கு சொருகிறதுக்கு பண்ணி வச்சு பாரு. அதுதான் வளைஞ்சு தானே இது நேராக இருக்கிறதுனால வளைஞ்சு ஈஸியாக. எந்த இப்போ இத்தனை கடை எடுத்து போட்டுக்கலாம். என்னமாலாம் துணி காய பேர் மாதிரி போட்டுக்கிறியா? இந்த டெம்பரப்படி அந்த ஓசை அது என்ன இடுப்பு உழைச்சிட்டு கிடக்குது போகும். இங்கே கடை வளைச்சிருக்குது இல்லை? இல்லை அது பாரு வளைஞ்சிருந்தாலும் அதை நிமித்தினாலும் உழு ஓச்சு குட்டே வேற ஓச்சு அந்த ஓச்சு இல்லை வேற குட்டை ஓசு. இது வேணாம்ல அது போட்டுரு. இதை பிடிக்கும். நான் இங்கே பிடிச்சி சென்டரில் இருக்கேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். குட்டையாகிற மாதிரி இது இல்லை அது இந்த பெண்டு எல்லாம் நிம்ம அது விட கொஞ்சம் விட இப்பட. அந்த பெண்டெல்லாம் நிமித்தினா சரியாக போயிடும் நினைக்கிறேன். என்ன நம்பர்னு பாரு. EN 68 காய்துக்குங்க. EN 90 F 4084. அது வண்டி நம்பர்ரா தானே கேட்டீங்க? கிளிக்கவா? இல்லையா? கையில் வரமாட்டேன். நான் என்ன பண்ணேன்? $600 போட்டுக்குதுண்ணா. 500ண்ணா. 600ண்ணா. இந்த பெண்டு இங்கே தானே வரும். அப்போ அதை தான் முதல்ல விடணும். எந்த பெண்டு எங்கே வரும்? இந்த பெண்டு தானே யூனியனில் வரும். அந்த பெண்டு இங்கே வரும். தெரியலையா? அருக்கு தெரியும். நான் இதை இப்போ போய் அதை ஜேசிபி ஆன் பண்ணி ஆயில் வருதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். என்ன கேட ப்ரெஷர் அடிக்கிறீங்க? என்ன ப்ரெஷர் வருதுன்னு செக். டே ஒரு நிமிஷம் இரு. ஓசு பாரு ரொம்ப உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் இழுத்துவிடு. இந்த காலர் விட்டு வந்துருச்சு தள்ளுவலியே. இப்போ கரெக்டு. மட்டமாக இல்லை வெறும் ஓச்சை பிடிச்சிட்டு இருக்காது. அது செட்டாக செட்டாக இழுக்கணும். எங்கே செட்டாக இருக்குது? கையை போது மாட்டேங்குது. இல்லைன்னா இங்கே வெளியே வருது. அப்புறம் உள்ளே போட்டால் கடந்து விட முடியாது. எதுக்கு நான் இந்த இதே பச்சை வண்டி மாரியே தூக்கி வெளியேறணும்? எதுமா இப்போ அது தொங்கிட்டுக்கும் சரடு மாதிரி அதுக்கோசரம் அதை அப்படி கொடுத்துக்கிறாங்க. ஓசை அப்படியே முறுக்கு அப்புறம் சீலோட காமெடி இருக்குதுங்க. அது எடுக்கக்கூடாது. ஓ விஜய் நான் திட்டுவார். எடுக்கக்கூடாது. ஞாபகம் இருக்குதா? பழைய ஓசை ஒன்று அடியில் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து மாட்டமாக வளைச்சி எதை கொண்டு வந்தால் தான் அப்படியே அங்கேருந்து இப்படியே பிடிச்சிட்டு வரணும் போல். ஓசு திரும்பிக்கிச்சா? சூப்பர். சரி அப்போ திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு போவோம். போட அங்கே நம்ம பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டமான வேலை அது. தானே ஏறுது. வேறு நைஸ் மரம் வேறு. அன்னைக்கு வேறு கோளாறு மரம் ஏறிடுச்சு.
ஃப்ரீயாக இல்லையா? டப்ளான் டேப்லாம் இல்லையா? இது என்ன டெப்லான் டேப்பு ஒரு 50 சுற்றி டைட் பண்ணிட்டா லீக்கேஜ் ஆகாது. ஃபினிஷ். அண்ணா ஃபஸ்ட்டு இழுத்துக்கோ. இந்த ஓசை மட்டத்துக்கு இழுத்துட்டு போதும். அவ்வளோதான். முதல்ல இதை டைட் வச்சுருந்தாரு. என்ன பண்ணுச்சு? ஏன்டா இவ்வளோ தூரம் ஓசை டைட் பண்ணிவிட்டு ஒரு 2 நடம் ஓட்டி டெமோ பார்த்துட்டு போகாத. புது வண்டியான எடுத்துருக்கோம் டெமோ பார்க்க. ஓசு மாற்றிக்கிறது டெமோ பார்க்கணும்ல. ஓகேன்பா, ஓசு மாற்றி பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது போய் சைட்டு பிடிச்சி அல்ல வேண்டி தான். எது இந்த திட்டாலும் பார்த்து 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 அவன் ஒரு கைக்கோ மாதிரி டக்குனு பிரேக் அடிப்பான். இதையாலும் நாங்கள் கிட்டத்தட்ட அள்ளி தான் அந்த வீட்டை கொண்டு வந்தோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து காட்டுக்காரர வண்டி, ஒன்று தான் நம்மளுது. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஓப்பன் டோரை யூத்தில் போய் கழட்டி விட்ற டைமில் அது லோட் ஆகிட்டு போயிடும். என்னென்ன போனாயிட்டமா? டோர் போட்டால் ஓட்டுனீங்க இல்லைன்னா அப்புறம் அதான் பேசி ஓப்பன் டோர் சங்க வச்சு அதுவே ஃபுல்லாக யாருக்கு வேணும். சரி, அவங்களுடைய மனசு திருப்தி கேட்குறாங்க. புரிஞ்சு மாட்டேங்குது. இதே டோர் அதிகமாக இருந்தால் டோர் போடணும் கம்பல்சரி. இது கீரை நோட்டில் பண்ணி விட்டால் கத்துறதுக்கு போயிருந்தேன். இதுக்கு டோர் போட்டு கழட்டி விட்ற டைமு கூட ஆகாதில்ல. நான் மண் சூப்பர் மண் வேறு எல்லாமே மறந்து. ஏன் 415 எடுத்தாரா இதை எடுத்தாலும் நானுங்கன்னு தெரில. ஓ, ஒரு வேளை அது வீட்டுக்கு தண்ணி அடிக்குது, பம்பு செட்டோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. அப்படியே வரும். சரி 10 நடை தானே. என்ன வண்டிக்கு 10 நடை வருமா? 10 to 5 நடைக்குள்ளே தான் வரும் அதிகபட்சம். அது ஒரு மாதம் அள்ளிட்டு அப்புறம் ஜேசிபி தானே வேலை. இது என்ன ஒரு பிரச்சனை என்ன மனோஜ், எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்களா இருந்தால் ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. எங்கேயுமே பாரு, இப்போ நமக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும்னு நினச்சி இருந்தோம்னா யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாம் ஓட்டுறது தான் ஃபீல்டு, நாம் ஓட்டுறது தான் வாட்டம். அவங்களே சரி இப்படி தான் வருமானது நினச்சிக்குவாங்க. ஆமாம், இதே வந்து எல்லாம் தெரிஞ்சாலாம் இருந்துட்டோம். இப்படி ஓட்டினா பரவாயில்லையே, அப்படி ஓட்டினா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். வெய்ய கிளார் அடிக்க போட்டு தள்ளுது. நாங்கள் 300 காட்ட அள்ளி கொட்டுறதுக்கு 200 அப்புறமேட்டு நான் போய்ட்டு அப்புறம் வேறு வண்டி தான் ஓட்டு. அப்புறம் இப்போ தான் வந்து அப்புறம் மாமன் கண்ட்ரோலில் எடுத்து தான் அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சதுன்னு வச்சுக்காவ. இந்த கொட்டி 1,70,000 செகண்ட் எடுத்தாங்களாம். ரெடிமேட் போட்டி மாதிரி தான் இருக்குது. இல்லை பொட்டிலாம் ஹெவியாக தான் இருக்குது. டாட்டா சேனல்லாம் இப்போ வர்றதே இல்லை, வைசியா சேனலில் மட்டும்தான் வருது. டாட்டாலாம் இப்போ வர்றதே இல்லை. சரி, ஒன்று ஏதோ 70க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரி மண்ணை நம்பி பொட்டி போட்டவன் நிலமையெல்லாம் எவ்வளோ மோசமாக போயிட்டு தெரியுமா? நம்ம ஆனந்த கம்மன் இருந்தாரா, தானு கம்மன்றா அவசரப்படாதரான்றதுக்கு உடனே போய் பொட்டி எடுத்து வந்து அவனுக்கு அது நட்டத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஓகே ப்ரோ, மேலே வந்து லைன் போடுறதுனால ஒவ்வொரு லைனும் பார்த்து பார்த்து ஓட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பிளான்னா கீழே இருந்து ஜேசிபி போடுறதுக்கு இறங்குது. மாப்பிள்ளை போட்டிட்டு வந்துட்டான் 2ஆவது நடைக்கு. இப்போ வந்து எப்படி தூக்கி போட்டாலும் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு 2 அடி கீழே இறங்கிச்சு இல்லை. அதெல்லாம் கொட்டு மண்ணு தானே, அப்புறம் போதன்னு தான் இருக்கும்.
நீ நல்லா மூவிங் போட்டு போயிட்டியா? மூவிங்கே ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டா உதறோம். கடைசியாக போய் லீவிங் மூவிங் தான் போகணும். இது போய் கூப்பிடுது, பொட்டிலாம் ஒரே கூப்பிடுது. ஆயில் உள்ளாட்டுக்கு நல்லா உசாரா கீழே இறங்கிட்ட. அட லைனு ஒரேராப்பில் லோட் ஆகுதுறாங்கிறேன். பூமை தூக்கி போடும்போது லைனில் மாட்டுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கெட்டும் பார்க்கணும். அது அவன் பார்க்குறானா இல்லையா, நம்ம கண்ணெல்லாம் அங்கே தான் போகுது. அதனால் நீ கீழே இறக்கி போட்டு அள்ளிக்கா. இந்த ஒரு லைன் அள்ளிவிட்டு அப்புறம் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே மண்ணும் தேவைப்படாது. ஆனால் மண் சூப்பரான மண் இல்லை. நம்மளுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு காடு இருந்தால் அசால்ட்டாக மட்டம் கட்டியிருக்கலாம். இல்லையே, அதில் இதெல்லாம் மண் பார்த்தீங்கன்னா ஓட மண் மாதிரி இல்லை மாப்பிள்ள. இது கரை தான், காடெல்லாம் மட்டமானது தான். பாரு வரும்போது இது இந்த திட்டு மட்டும் ஏதோ சுரண்டி கொட்டினாலா என்ன பண்ணாலும் தெரியல. இந்த சைடெல்லாம் மழை இல்லாத பாருங்க ப்ரோ, என்ன நிலமையில இருக்குது. காஞ்சி கருவாடை எங்கள் சைடெல்லாம் செம்மண். அது இந்த பக்கம் வந்துட்டு எல்லாம் முரம் மண், பூரா முரம்பு. இந்த லைனு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. மேலேருந்து போட்டால் ஈஸியாக போடலாம். பட் ஆனால் லைன் வந்து மறைக்குது, வேறு வழி இல்லை. அதனால் கீழேருந்து தான் போட்டாகணும். இது வந்து காட்டுக்காரரதே ஒரு வண்டி. இந்த வண்டி இல்லைனா நம்ம வண்டி ஒன்று வந்திருக்கோம். சரி, அப்புறம் காட்டுக்காரரே வரதுனால நம்ம வேறு வழியில் நான் கம்முன்னு ஒரு வண்டி தானே அனுப்பி ஆகணும். வண்டிக்கு ஒரு 10 நடை பிடிக்கும்னு நினைக்கிறேன். போட்டிட்டு அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சிருக்கோம். சரி, நாமளும் ஜேசிபி போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சே. ஏதோ இது இன்றைக்கி ஒன்று தான் போடலான்னு 415 எடுத்து வரலான்னு பார்த்தோம். அதுங்காட்டி அது வந்து எதுக்கு நிற்கிதுன்னா, வண்டிகளை ஒரு மிஷினோட நிற்கிது. கொடையா எதுக்கு? என்ன அங்கேருந்து ஜூமிங் போயிட்டுருக்குது? அங்கேருந்து ஜூமிங் போயிட்டுருக்குது. மாப்பிள்ள ஆயில் ஒழுகுதான்னு பாரு. ஹெட்ஃபோனா? ஏன் மாப்பிள்ள ஹெட்ஃபோனா? என்னது ஹெட்ஃபோனா? ஹலோ, அந்த வண்டிக்கு ஓட்டிகிட்டு வருது. இதுக்கு நடைக்கு எவ்வளோ ப்ரோ வாங்கலாம் சொல்லுங்கள்? ஒரு 100-150 ரூபா. 100 to 150. எவ்வளோ பேசிக்கிறான்னு தெரில. அந்த நம்பி தான் பேசியிருக்கிறான். ஏற்கனவே வீட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன ரேட்டு கொட்டினாங்கன்னு தெரில. ஆனால் மண் நல்லா பொடிஞ்சு போச்சு ப்ரோ. அல்றதுக்கு அப்படியே பொறுன்னு ஃப்ரீயாக வருது. இவத்துலேருந்து டோர் போட்டு ஓட்டலாம். அம்மா நீங்களே சொல்லுங்கள். டோர் கழட்டி விட்ற கூலி கூட ஆகாது. ஏன்னா அவ்வளோ பக்கமாக இருக்குது. இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வர 2025 மேலே வர ஜேசிபிலாம் ரொம்ப ஸ்பீடு அதிகம் ப்ரோ. ஆர்பிஎம்மும் கம்மியாக இருக்குது, ஸ்பீடு அதிகம் இருக்குது. இப்போ ஜேசிபி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் செம லக்கு ப்ரோ. மைலேஜும் ஒரு 3.5 தான் வருதான். ஸ்பீடும் சுவிங்கும் நல்ல ஸ்பீடு. இப்போ இந்த ஜேசிபிலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வர ஜேசிபிலாம் சுவிங்கும் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதே கடை நீ வாங்கிட்டு வந்த?
சரி டயர் கடையில் வைக்கிட்டான்னு கேளு. கீழே விழுந்துச்சுன்னா போயிரு நீ போட்டல. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ப்ளூடூத் செட் எது அந்த பட்ஸு வந்து செட்டே ஆகாது ப்ரோ. ஒயர் தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து வைப்ரேட்டில் ஏதோ புடின்னு விழுந்தா கூட தெரியாது. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எந்த அழுங்காமல் குழுங்காமல் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வேணால் அந்த ஏர்பட்ஸ் செட் ஆகும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அது மாதிரி ஏர்பட்ஸு செட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. டோர் போடாதே ஃபுல்லாக அள்ளி துணிச்சு போடுறாங்க ப்ரோ. வேறு எவ்வளோ ஆயிரம் கோபாரமாக போட்டுறது. மட்டம் கட்டினா டோர் போட்ட அளவுக்கு வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு போங்க. இன்னும் லோட் ஆகலை. போகலாம் போ. இதுக்கு மேலே அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை. இருண்ணா மண்ணை அரிக்கிட்டோம். இந்த பொட்டி வந்து 1,70,000 எடுத்துருக்குறாங்களாம் ப்ரோ. இப்போ தான் எடுத்தாங்களாம் செகண்ட் ஹேண்டாக. கீழே வந்து 24 குக்கு சேனலு, 6mm சீட்டு, ஒரே சீட்டு, சைடு 4, கட்டு 120 கிலோ கட்டு, ஆங்கில சேஸு, 2 டிப்பிங்க 3 டிப்பிங்கன்னு தான் தெரில, அதை தான் நான் பார்க்கல. மேலே வந்து இவங்க வந்து அந்த ஒரு யூனிட் கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வச்சு வெல்டு வச்சுக்கிறாங்க. ஒரு வண்டிக்கு 5 நடை ஓட்டிக்கிட்டா ஓடிடலாம் ப்ரோ. இப்போ எல்லாம் நம்ம விஜி மூஞ்சிலே பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா வண்டி இந்த வாகல் திருப்பி போட்டுருக்கணும். அவன் வண்டி அந்த பக்கம் திருப்பி போட்டால் காற்று எல்லாம் இந்த வாகல் அடிக்கும். விஜி மேலே போய் கண்ணாடியே இறக்கிட்டான். நினச்சேன் கண்ணாடி இறக்கும், இறக்கிட்டான். ஓகேம்பா சோட வச்சு டாப்பு பாருங்கள், வித்தியாசமான மாடல். 1008 பெண்டு, 1008 கோணை. பழம் இது மாதிரி சொந்த காடு இருந்தால் வேணால் மண்ணள்ளி நம்ம மனசார எவ்வளோ வேணாலும் வீடு ஹைட் பண்ணி கட்டிக்கலாம் ப்ரோ. வாங்கி கொட்டணும்னா தான் எல்லாம் பிரச்சனை. சொந்த காடாக இருந்து அள்ளி போட்டோம்னா வீடு 2 அடியும் கட்டலாம், 5 அடியிலையும் ஹைட்டு கட்டி கட்டலாம். நம்ம இஷ்டம், எவ்வளோ ஹைட்டு வேணாலும் கட்டிக்கலாம். ஓகேண்ணா, நம்மளுக்கும் வீட்டை கொஞ்சம் வேலை இருக்குது. இவங்க ஓட்டி கலக்கி விட்டு வரட்டும், நம்மளும் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். விட்டுருக்கு இன்னும் ஒரு 10 நடை இருக்கும், ஓட்டுட்டோம். மாப்பிள்ளோட வாங்கணும். அபிசி சூப்பர் மாப்பு. ஏரி நடையில் ஓட்டணும்னா ஏரியில் இவ்வளோ மண் ஓட்டணும்னா அவ்வளோதான். இனிமேல் அடுத்த நாளைக்கு வராதா?
அப்படியே சொன்னாங்க கடைசியாக சேலத்தை அப்படி ஏறியில என்ன நீ மட்டும் ஒன்று மண்ணு வாங்கி போறா பார்க்குறோம்னா எப்படி இருக்குது அப்படின்னாங்க. சரி மாப்பிள்ள நீங்களும் ஓட்டுங்க, நானும் போயிட்டு பார்க்குறேங்கிற வேலையை பார்க்குறேன். எண்ணந்தூர் வரல ஒரு வேலை போயிட்டு வந்துட்டா எதாக இருந்தாலும் மக்காலை தூக்கி கொடுத்து போகணும். போயிட்டு வந்துட்டு அதே நான் அங்கே ஒருத்தவங்க முடிக்கிறோம் வா. நம்ம என் தம்பி பாருங்க எங்கிறத வீடியோ எடுத்துக்கிறான் சரிதா. ஒரு 10 நடை பிடிக்கும், 10 நடை பிடிச்சா வேலை முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் தங்க. ஏற்றி தான் கொட்டணுமாம்மா, ஏற்றி தான் கொட்டணுமாம்மா. போதும் கொஞ்சமாக நவுத்த. அவ்வளோதான். ஓ நீங்கள் கொட்டுட்டோம். பாய் டாட்டா. ஓகேன்பா, நாளை வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.